ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேம்க்குள்ள தான் வந்திருக்கோம். இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து போயிட்டே இருக்க போறோம். இங்க பாருங்க, ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குல்ல, இந்த ரயில்வே ட்ராக்ல தான் அந்த ஒரு வண்டி வந்து இருக்கு. இந்த வண்டி எடுத்துட்டு இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து இந்த இடத்தோட ஹைட்டுக்கு வந்து போக போறோம். நல்லா இருக்க போகுது இந்த கேம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த ட்ராக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. இது இடையில சும்மா எல்லாம் போயிட முடியாது கைஸ். நிறைய பேர் வந்து நம்ம தள்ளி விட்டுருவாங்க, ஏதாவது தூக்கி எறிவாங்க. எல்லாத்தையுமே தாண்டி தான் அந்த இடத்த தாண்டி போகணும். ஓகே, நல்லா இருக்க போகுது. ஓகே ஓகே, இங்க வந்து நிறைய வண்டி இருக்குல்ல, ஒன்று எடுத்துக்கலாமா? ஓகே, இதுல ஒன்று ஏறிக்கலாம், ஒன்று ஃப்ரீயா இருக்கு. ஓகே, ஏறிக்கிட்டோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளும் போகலாம், நம்ம ஃப்ரெண்ட் கூட சேர்ந்தும் போகலாம். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தா நம்ம இங்கேருந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்ட் கொடுக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அந்த வண்டியில அடிச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். அதையும் நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப காமெடியா இருக்கு. அங்க பாருங்க, அதுல யாருமே இல்ல, ஒரு வண்டி விட்டு போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான், அவனெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு. இந்த வண்டியோட ஸ்பீடை பாத்தீங்களா? 25 வந்து போயிட்டு இருக்கு. இதான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கலாம். கீழே பாருங்க, பயங்கரமான டீம்ல நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த கேம். இங்க பாருங்க, இந்த ட்ராக்க பாருங்க. ட்ராக்ல எதுவுமே இல்ல, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. ஆனா அதையும் நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். டிரான்ஸ்பரண்டா இருக்க ட்ராக்லயுமே நம்மளால வந்து ஓட்ட முடியுது. நல்லா இருக்கு. ஓகே, இந்த இடத்தோட டாப்புக்கு நம்ம போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, நல்லா இருக்கு இந்த கேம். ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, செம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து பிரேக்கே போடாம போறோம். அங்க பாருங்க, நிறைய பேர்லாம் பிரேக் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் போட்டாதான் நம்ம வந்து கீழே விட மாட்டோம். ஸ்பீடா போற டைம்ல ஒரு டேர்னிங் வரும்போது பிரேக் போட்டாதான் வந்து கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம எந்த பிரேக்குமே போடாம நம்ம போயிட்டே இருக்கோம். இதே ஸ்பீடா மெயின்டைன் பண்ணாலே போதும், நம்ம ரொம்ப சீக்கிரமாவே மேல போயிடலாம். ஓகே, பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கோம். நீ பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அவன் நம்மள பீட் பண்ணிட்டு போயிடுவானோ? அங்க பாருங்க, பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பாத்தீங்களா? அவனை அங்க பாருங்க, அவன் வீலியெல்லாம் அடிச்சு வரான். அதுல வந்து வீலி அடிச்சனால வண்டி அங்க பாருங்க நின்றுடுச்சு பாதியிலேயே. அங்க பாருங்க, அப்படி கீழே குதிச்சிட்டான். பாத்தீங்களா? இந்த மாதிரி இடையில நம்ம கீழே குதிச்சிட்டோம்னா மறுபடியும் முதல்ல இருந்தே வரணும். இந்த கேம்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ எந்த இடத்துலயுமே கீழே குதிக்கவே கூடாது. இதே மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகே, கொஞ்ச தூரம் மேல வந்துட்டோம். நம்ம இங்க பாருங்க, எவ்வளவு தூரம் ஹைட்டுக்கு மேல வந்துட்டோம்னு சொல்லிட்டு சூப்பரா வந்துட்டு இருக்கோம். இந்த மொத்த இடத்தோட வியூ பார்க்கலாமா? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு காமிச்சாரு உங்களுக்கு. இங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு? பாத்தீங்களா? சூப்பரா அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்காங்க. அதுக்கு மேல அப்படியே ட்ராக்ல போட்டிருக்காங்க. அதுல போயிட்டு இருக்கோம். நம்ம வந்த இடத்த பாத்தீங்களா? தெரியுது, அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டோம். நல்ல வேலை நம்மள யாரும் இடிக்கல. ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாலே போதும், நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம ஜம்பும் பண்ணிடக்கூடாது. ஜம்ப் பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஒரு வாட்டி இங்க பிரேக் போட்டுக்கலாமா? ஓகே, இங்க ஒரு பிரேக் போட்டுக்கலாம், பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்களா? இப்ப பிரேக் போட்டுட்டோம். அப்படியே ஸ்லோவா அப்படியே நின்றுச்சு. பாத்தீங்களா? ஓகே, இப்ப ஸ்டார்ட் கொடுத்தா அப்படியே ஃப்ரண்ட்ல போகும். பின்னாடி போக பார்க்கலாமா ஒரு வாட்டி? ஐயோ, இது வண்டி பின்னாடி போக மாட்டேங்குது, ஃப்ரண்ட்ல மட்டும் தான் போகுது. ஓகே, நம்ம ஃபுல்லா ஃப்ரண்ட்ல தான் போக முடியும். இதே மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். அங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போகணும். ஒரு பெரிய டாஸ்கே நம்ம தாண்டி வந்துட்டோம். ட்ராக் கீழே இறங்குற மாதிரி இருக்குதே. ஓ, இங்க பாத்தீங்களா கைஸ்? இங்க பாருங்க, நம்ம வந்த இடம் என்ன இருக்கு. இப்ப இதுல இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு இதுக்கப்புறம் இங்க இருந்து மறுபடியும் மேலே ஏற போறோம். மேல என்ன இருக்க போதுன்னே தெரியல. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நீங்க யாரெல்லாம் இந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதே ஸ்பீட்ல வந்து போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம் இங்க வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க பாருங்க, ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இப்ப ஸ்பீடு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. முதல்ல வந்து 25 எல்லாம் போயிட்டு இருந்தோம், இப்ப 20ல வந்து போறோம். ஸ்பீடு கொஞ்சம் கம்மி தான் ஆயிருக்கு. ஓகே, பரவாயில்ல, இதே ஸ்பீட போலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. வந்துட்டீங்களா? இந்த பக்கம் வந்துட்டோம். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மேல போயிட போறோம். மேல பாருங்க, ஒருத்தர் இருக்கிறான். இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கான். அவனை பாத்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, அவன்கிட்ட தான் நம்ம போவோம்னு நினைக்கிறேன். கரெக்டா நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கேம் நான் இப்பதான் ப்ளே பண்றேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஃபுல் இது வரைக்கும் நான் இதுவரைக்கும் வந்தது இல்ல. நம்ம வந்து கீழே நம்ம வந்து அவுட் ஆயிருக்கோம். இப்பதான் ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். அவங்க கிட்ட போனா நல்லா இருக்கும், பார்ப்போம். ஓகே, நீங்க யாராவது இந்த கேம் ஆல்ரெடி ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதோட ஃபைனல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம அப்படியே மேல போயிட போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? இங்க பாருங்க கைஸ், இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம ஸ்லோவா வந்துட்டு இருந்திருக்கோம். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்ப பாருங்க, ஸ்பீடு 65ல போயிட்டு இருக்கோம். 25ல வந்துட்டு இருந்தோம், இப்ப 65ல போயிட்டு இருக்கோம். அந்த பின்னாடி போற பட்டன் இருக்குல்ல, அது வந்து பின்னாடி போறதுக்கு இல்ல, அது வந்து ஸ்பீடை ரெடியூஸ் பண்றதுக்கு நினைக்கிறேன். ஆமா, இங்க பாத்தீங்களா? இப்ப ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகுது, பாத்தீங்களா? ஓகே, நம்ம இந்த ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டு இருக்குல்ல, இதுல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே போலாம். அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா போயிட்டா கீழே விழுந்துருவோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏதாவது ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே, இதே மாதிரி இங்க பாருங்க, மேல வந்துட்டோம். இங்க பாருங்க, அவனுக்கு தெரியாம பாத்தீங்களா? கொஞ்சம் லாங் வியூல இருந்து பார்க்கலாமா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க. இங்க பாருங்க,
எப்படி இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா இருந்துட்டு இருக்கான். பாருங்க அவனுக்குள்ளதான் போகுது, நான் கரெக்டா தான் நம்ம கெஸ் பண்ணிருக்கோம். அங்க பாத்தீங்களா மேல அவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கழுத்துக்கிட்ட ஒண்ணு போகுது இல்ல, நம்ம அங்கதான் வந்து போக போறோம். ஓகே பாப்போம், அங்கதான் போனோம். ஓகே மறுபடியும் நம்ம பழைய வியூக்கு வந்துடலாமா. ஓகே ஒரு நிமிஷம் வந்துடலாம் பழைய வியூக்கு. பாருங்க செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நம்ம வண்டி. பாருங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் கீழே அவுட் ஆயிட்டாங்க, நம்ம தான் கொஞ்சம் மேல வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே இதே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 65லாம் இடையில போயிட்டு இருந்தோம், நல்லதா இருந்துச்சு. ஓகே நம்ம 65க்கு போலாமா. ஓகே 65ல வந்து போலாம். இப்ப பாருங்க 65 ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கோம். எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு 65 எல்லாம். இடையில யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களே இடிச்சு கீழே தள்ளிடுவோம், நம்மளும் கீழே விழுந்துருவோம். ஸோ இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போலாம், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே இங்க பாருங்க ட்ராக் சுத்தி சுத்தி அப்படி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து செம்ம ஹைட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளவு ஹைட்டுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க நான் காமிச்சு தரேன். இங்க பாத்தீங்களா எங்க இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்கோம், எவ்வளவு ட்ராக்கை தாண்டி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு செம்ம இதா இருக்கு. இங்க பாருங்க பயங்கர ஒரு ஸ்னேக் மாதிரி அங்க பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு மேல போயிட்டு இருக்கு ட்ராக்கு. அதுலயும் நம்ம போக போறோம். ஓகே பார்க்கலாம். ஓகே எப்படி போலாம். ஓகே கொஞ்சம் நம்ம பழைய வியூக்கு வந்துடலாமா. பழைய வியூக்கு வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஓகே பழைய வியூக்கு வந்துடலாம். ஓகே இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடை இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணா கீழே விழுந்துரும் நினைக்கிறேன். ஸோ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணா 65 எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கு. நீங்களே யாராவது இந்த கேமுக்குள்ள வரீங்க அப்படின்னா 65லேயே மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா போனா அவ்வளவுதான் கீழே விழுந்துரும். அப்புறம் ரொம்ப தூரம் மேல வந்திருக்கும், அப்புறம் கீழே வந்து அவுட் ஆயிருவோம். நமக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, கரெக்டான ஸ்பீட்ல போயிட்டே இருங்க, செம்ம சூப்பரா இருக்க போகுது. யாருமே கூட வரல, அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம மட்டும் தான் நல்லா போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இடையில நிறைய கேம்ல பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு இருப்பாங்க, ஆனா இந்த கேம்ல யாரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வரல. இப்ப நம்ம மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த வண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே நம்மள மாதிரி இருக்கு, நம்மளோட ட்ரெஸ்ஸோட அந்த காஸ்டியூம் கலர்லயே அந்த இதுவும் இருக்கு. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் டு எண்ட் இருக்குல்ல, இது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம டைரக்டா வந்து மேல போயிருவோம். ஆனா இந்த வாட்டி நம்ம அதுவும் கொடுக்கல. ஓகே எப்படி போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாமா. இங்க பாருங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு வந்து $49 நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம எதுவும் பே பண்ண போறது இல்லை, நம்ம ஃப்ரீயா தான் விளையாட போறோம். ஓகே இப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆனா இதுதான் நல்லா ஃபன்னா இருக்கு. ஸ்கிப் டு எண்ட்னா அதுல வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது, நம்ம டைரக்டா மேல போயிடுவோம். அதுக்கு எதுக்கு இந்த கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம கரெக்டா எல்லா ட்ராக்கையும் அப்படி தாண்டி இப்படி போறது, எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறது, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கலாம், செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க 65லாம் ரொம்ப ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு வாட்டி மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம். இங்க பாருங்க 85, ஐயோ இங்க பாருங்க 85 எல்லாம் போகுது. 85 எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்பீடுக்கெல்லாம் போகுது. 100 போகும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி போடலாம், ஆனா இப்போ வந்து நம்ம மேல வரைக்கும் வந்துட்டோம். ஸோ தெரியாதனமா கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ வந்து இப்போ நான் 70 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே பார்க்கலாம். 70 பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ 100 எல்லாம் போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, செம்ம ஸ்பீட்ல போயிடும். ஓகே நம்ம இதே ஸ்பீட்ல போகலாம். 70 நல்லா இருக்கு. ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நீ பாத்தீங்களா கிட்டத்தட்ட நம்ம மேல வந்துட்டோம். இன்னொரு ஜிக்ஸாக்கா ஒன்று வச்சிருக்காங்க, அதை மட்டும் தாண்டிட்டோம்னா சீக்கிரமாவே நம்ம மேல போயிடலாம். ஓகே என்ன இருக்கு நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ 70 வந்து கரெக்டா இருக்கு, இதே ஸ்பீட்ல போகலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா மேல கிட்ட போனதுக்கு அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டா வச்சிருப்பாங்களோ. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல, பரவாயில்ல நம்ம 70லே போய் பார்க்கலாம். தேவைப்பட்டா நம்ம வந்து மேல போய் குறைச்சிக்கலாம். ஓகே இதே ஸ்பீடா மெயின்டைன் பண்ணலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கேம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இங்க பாருங்க கிட்டத்தட்ட நம்ம மேல வந்துட்டோம். இங்க பாருங்க நம்ம வந்து காலுக்கு கீழே இருந்து வந்துட்டு இருந்தோம், இப்போ கரெக்டா கொஞ்சம் செஸ்ட் கிட்ட எல்லாம் வந்துட்டோம். இங்க பாருங்க இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த ஜிக்ஸாக மட்டும் கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸி தான், அப்புறம் ஈஸியா போயிடலாம். ஓகே இதே மாதிரி நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், நல்லா இருக்கு. ஓகே அது வாங்க அப்படியே போலாம். பாத்தீங்களா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்க போறோம். பாருங்க அப்படி மேல வந்துட்டோம். ஜிக்ஸாக் எல்லாம் கிராஸ் பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பாத்தீங்களா மேல வந்துட்டோம். ஒரு லாங் வியூ போலாமா. ஓகே ஒரு லாங் வியூல போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே பார்க்கலாம். ஓகே லாங் வியூ போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் வர மாட்டேங்குது. வந்துருச்சு பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்ல போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. எவ்வளவு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம கீழே இருந்து வந்த இடத்த பாருங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ இப்போ வந்துட்டோம். ஓகே நல்லா இருக்கு. ஓகே இப்படியே போயிட்டே இருக்கலாம், பார்ப்போம். 70ல போயிட்டு இருக்கோம். 70 வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. பார்க்க 70ல போற மாதிரி இல்லை, நல்லா ஸ்பீட்ல போற மாதிரி இருக்குது. ஓகே இங்க பாருங்க நம்ம தலைகிட்டே வந்துட்டோம், கிட்டத்தட்ட மேல வந்து ரீச் ஆயிட்டோம். ஓகே பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட மேல வந்துட்டோம். இங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல இந்த கேம் வந்து நம்ம ஃபைனல் இதுக்கு வந்து போயிடுவோம்.
ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. பார்ப்போம், மேல அப்படியே போயிட்டு இருக்கோம். ஓகே, இங்க பாருங்க, கொஞ்சம் தூரம் தான், மேல ரீச் ஆயிருவோம். ஓகே, இதே மாதிரி போயிட்டு இருக்கலாம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த இடத்த மட்டும் தாண்டினா போயிருவோம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கிட்ட போயிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போறேன். இங்க பாருங்க, இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோன்னு பாத்துடலாம். அங்க பாருங்க, மேக்ஸிமம் ஸ்பீட்ல போய் என்ட்ரு ஆகி உள்ள வந்துட்டோம். சூப்பர் கைஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு ஃபைனலி வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம வந்து ஸ்பீடை பாத்தீங்களா, ஒரு 130 எல்லாம் வந்திருப்போம் நினைக்கிறேன். செம்ம ஸ்பீட்ல வந்து ரீச் ஆனோம். இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்க வந்தாங்க, ஆனா அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இதுல வந்து ஏதோ ஆயிட்டு போல இருக்கு. ஆனா நம்ம சூப்பரா இங்க வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க பாருங்க, இங்க அவதார்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நம்மளால எடுக்க முடியுது. நம்ம பாருங்க இப்ப எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும். இது பாத்தீங்களா, இதே காஸ்டியூம்ல நான் கீழே ஒருத்தனை பார்த்தேன், பயங்கரமா இருந்தான். நம்மளுக்கு இந்த காஸ்டியூம் மேல எடுக்க முடியுது, டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த காஸ்டியூம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் சூப்பரா இருக்கு. இன்னும் 2 காஸ்டியூம் இருக்கு, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ஏதோ வாரியர் மாதிரி இருக்கு, பின்னாடி கத்தி எல்லாம் வச்சிருக்கான், செம்ம இதா இருக்கு. ஓகே, இன்னொருத்தன் இருக்கு, அவன் எடுக்கலாமா? அது ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஆனா அதை எடுக்க முடியல. இது எல்லாம் தான் எடுக்க முடியுது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, டிஃப்ரெண்டா ரெட் கலர்ல செமையா இருக்கு. இந்த இடம் தான் அதோட ஹைட். நீங்க இந்த கேம்ல வந்தீங்க அப்படின்னா ஃபைனலி இங்க தான் நீங்க வருவீங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஸ்பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இங்க. ஓகே, இங்க பாருங்க, டெலபோர்ட் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ள நம்ம போனா இன்னொரு இடத்துக்குள்ள போவோம்னு நினைக்கிறேன். பாப்போம் எங்க போறோம்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். இது ஆல்ரெடி நம்ம வந்த இடமா ஒரு புது இடமான்னு தெரியல. ஐ திங்க் இது புது இடம் தான் நினைக்கிறேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே, இந்த இடத்துல இருந்து இதுக்கு மேல இல்ல, நம்ம வந்து பழைய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்க பாருங்க, அவன் மேலதான் இருக்கான். ஓகே, நம்ம அங்க இருந்து கீழே வந்துட்டோம். ஸோ இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேம் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, மேல ஒருத்தன் நின்று அவன மாதிரி இங்க ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட் வண்டியில நம்ம தெரியாம ஏறிட்டோம். நிறைய பேர் இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இந்த கேமை நீங்களும் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு கேம் நம்ம ப்ளே பண்ணலாம். இங்க பாருங்க, இங்க ஏதோ எண்டுக்கு போற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தா எங்க போகணும்னு தெரியல. இங்க பாருங்க, டைரக்டா இங்கே வந்துட்டோம். ஓ, ஓகே ஓகே, இந்த கேமை நீங்க வந்து ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களால டைரக்டா இங்க வர முடியும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள போனீங்கன்னா டைரக்டா நீங்க கீழே போயிருவீங்க. செமையா இருக்கு. இங்க பாருங்க, நிறைய பேர் அதுக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இவங்களால போக முடியல. பாருங்க, எங்கே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்க மேல போயிடும். இவங்க எல்லாம் போனா இவங்க எல்லாம் கீழே தான் நிற்பாங்க. ஏன்னா நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேமுக்கு நீங்க வரீங்கன்னா கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி எப்படியாவது மேல போயிடுங்க. மேல போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இருந்து மேல போறதெல்லாம் ஃபன்னா இருக்கும். கொஞ்சம் பாருங்க, இதுக்குள்ள போனா போதும் மேல வந்துரும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள போனா போதும் அப்புறம் கீழே வந்துரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பாருங்க, இந்த ஒருத்தர் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, இவெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேல போனவன் தான். அதனாலதான் அவனுக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் மேல இருந்து நம்ம எடுத்துட்டு வராங்க. ஸோ நல்லா இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்க போடணும் அப்படின்னா நீங்க மேல ஒரு வாட்டி போயிட்டு அங்க உள்ளதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியும். சூப்பரா இருக்கு இந்த கேம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர்ல வந்து நான் ஒரு மேல ஒரு 4 கேரக்டர் இருந்துச்சுல, அது எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடலாம். ஓகே, நல்லா இருக்கு கைஸ். இந்த கேம் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு சூப்பரான வீடியோல இன்னொரு சூப்பரான கேம்ல மீட் பண்ணலாம் கைஸ். பை கைஸ்.